பல ஆயிரக்கணக்கான தோழர்கள் தமிழ்நாடு முழுவதும் கிராமங்கள் நகரங்கள் என்ற வித்தியாசம் இல்லாமல் அனைத்து பகுதிகளிலேயும் மக்களை சந்தித்து உரையாட இருக்கிறார்கள். இன்றைக்கு மிக முக்கியமான பிரச்சனையாக மக்கள் எதிர்நோக்கி கொண்டிருப்பது என்பது விண்ணை முட்டும் விலைவாசி என்று சொல்வதை தாண்டி விண்ணை தாண்டியும் விலைவாசி உயரும் என்கிற அளவுக்கு நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கு. உள்நாட்டு மக்களுடைய சர்க்கரை தேவையை பற்றி கவலைப்படாமல் கணக்கில் கொள்ளாமல் எத்தனால் தயாரிப்புக்காக சர்க்கரை உற்பத்தியில் ஏறத்தாழ 25% ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் திருப்பி விட்டதனுடைய விளைவு இந்த சர்க்கரை தட்டுப்பாட்டுக்கும் அதன் விளைவாக இவர் அபரிதமான விலை உயர்வுக்கும் மிக முக்கியமான காரணம். ஏற்கனவே விலைவாசி உயர்வு என்பது பெட்ரோல் டீசல் விலை உயர்வின் காரணமாக எல்லா விதமான பொருட்களுடைய விலையை ஏறி மக்களால் வாங்க முடியாத ஒரு நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கு. ஆகவே உடனடியாக மத்திய மாநில அரசுகள் விலைவாசியை குறைப்பதற்கும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்குமான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் ஒரு கணிசமான பகுதி மக்கள் 3 வேளை சாப்பிடுவது என்பது முடியாத ஒரு நிலைமையாக ஏற்படும். ஆகவே மக்கள் எக்கேடு கட்டாலும் பரவாயில்லை, நான் எங்களை பொறுத்த வரைக்கும் அதானி அம்பானியினுடைய வளர்ச்சி முன்னேற்றம் அவர்களுக்கு ஏதாவது பாதிப்பு என்றால் நாங்கள் உடனடியாக தலையிடுவோமே தவிர தொழிலாளிகள் விவசாயிகள் விவசாய தொழிலாளிக்கு பாதிப்புன்னு சொன்னால் நாங்கள் அதெல்லாம் கவலைப்பட மாட்டோம் என்கிற அணுகுமுறையைத்தான் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறது. இத்தகைய ஆட்சியாளர்கள் ஆட்சியிலே நீடிக்க வேண்டுமா என்கிற கேள்வியைத்தான் மக்கள் முன்னால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எழுப்ப விரும்புகிறது. கார்ப்பரேட் ஆதரவு கொள்கைக்கு மாறாக ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை வாழ்க்கையை முன்னிறுத்தி அரசாங்கத்துடைய திட்டங்களும் சட்டங்களும் உருவாக்கப்பட வேண்டும். கல்வி சுகாதாரம் அனைத்தும் தனியார் மயம், நிரந்தரமான வேலைக்கு கூட ஒப்பந்தத்தில் வெளிமுகமை என்கிற பெயரில் ஆட்களை நியமனம் செய்வது போன்றவற்றின் காரணமாக ஒரு நிச்சயமற்ற வாழ்க்கை என்ற நிலைமைக்கு மக்கள் ஆளாகி இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் மேகமலையில் வசிக்கக்கூடிய மக்களை வெளியேற்ற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு அந்த மாவட்டமே பெரிய பதற்றத்தில் இருக்கிறது. அந்த மக்கள் 100 ஆண்டுகளுக்கு மேலாக அங்கு வாழக்கூடியவர்கள். அது ஏற்கனவே ஜமீன்தாருக்கு சொந்தமாக இருந்த நிலம், காலங்காலமாக அது வனத்துறைக்கு சொந்தமான நிலமாக இருந்ததில்லை. புலிகள் சரணாலயமாக 2009ஆம் ஆண்டு தான் அறிவிக்கப்பட்டது. என்னமோ 100 வருஷமா அது ஃபாரஸ்டா இருந்த மாதிரியும் ஃபாரஸ்ட்ல போய் இவங்க பூரா ஆக்கிரமிச்சுக்கிட்ட மாதிரியே எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீதிபதிகள் உட்பட அப்படிதான் சொல்றாங்க. ஆகவே இப்படி பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் 2 பக்கமும் குதிரைக்கு லாயம் கட்டினது மாதிரி ஒரே கோணத்தில் இந்த வழக்கை நீதிமன்றம் கையாண்டிருக்கிறது. வன உரிமை சட்டம் 2006 அமலுக்கு வந்ததற்கு பிறகு ஆதிவாசி மக்கள் 2005 டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி அன்றைய தேதி வரைக்கும் யாரா இருந்தாங்களோ அவங்க இருக்கிற இடம், விவசாயம் பண்ண இடம், அது எல்லாமே அவர்களுக்கு சொந்தம் என்பதுதான் சட்டம். இந்த வன உரிமை சட்டத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அது ஏற்கனவே இந்த அதிமுக அரசாங்கமாக இருந்தாலும் சரி, திமுக அரசாங்கமாக இருந்தாலும் சரி, உரிய முறையில் இந்த சட்டத்தை அவர்கள் நடைமுறைப்படுத்தவில்லை. தமிழ்நாடு முழுவதும் இந்த சட்டத்தை கடந்த 20 ஆண்டு காலத்தில் முறையாக அமுல்படுத்தி இருந்தால் பல லட்சக்கணக்கான வனத்தை சார்ந்து வாழக்கூடிய மக்களுக்கு பட்டா வழங்கியிருக்க முடியும். ஆனால் அதில் கொஞ்சம் கூட அவர்கள் அக்கறையை எடுத்துக்கொள்ளவில்லை. அதன் விளைவாகத்தான் இவ்வளவு பெரிய நெருக்கடியை இன்றைக்கு மேகமலை மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாளைக்கு மற்ற மலைகளில் வசிக்கக்கூடிய மக்களுக்கும் அப்படி ஒரு நிலைமை என்பது ஏற்படலாம். ஆகவே இப்போது வந்திருக்கக்கூடிய தாவேக அரசாவது பழங்குடியினருக்கான அல்லது வனத்தை சார்ந்து வாழக்கூடிய மக்களுக்கு நில உரிமையும் வன உரிமையும் வழங்க வகை செய்யக்கூடிய வன உரிமை சட்டம் 2006 முழுமையாக அமுல்படுத்துவதற்குரிய ஒரு தீவிரமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த பிரச்சார இயக்கத்தின் வழியாக நாங்கள் வற்புறுத்த விரும்புகிறோம். இன்னைக்கு இடஒதுக்கீட்டுக்கு எதிரான போராட்டத்தை தைரியமாக டெல்லியிலே நடத்துகிறார்கள். இடஒதுக்கீடு என்பது இந்திய அரசியல் சாசனம் வழங்கி இருக்கக்கூடிய அடிப்படை உரிமை. பட்டியல் சாதி மக்கள், பழங்குடி மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு என்பது வழங்கப்பட்டிருக்கிறதே தவிர யாருடைய கருணையினாலோ ஆசையினாலோ கிடையாது. நிரந்தர பணியிடங்களுக்கு கூட ஒப்பந்தம், வெளிமுகமை, மிக குறைவான கூலிக்கு அரசு வேலையை ஒப்படைப்பது என்கிற ஒரு தவறான கொள்கையை மத்திய அரசு மாநில அரசு ரெண்டுமே கடைபிடிப்பது.
இது இந்திய நாட்டு இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பில் மண்ணள்ளி போடுகிற ஒரு காரியத்தை ஆட்சியாளர்கள் செய்கிறார்கள். பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் பட்டியல் சாதி மக்களுக்கு எதிரான கொடுமைகள் என்பது எல்லையில்லாமல் சென்று கொண்டிருக்கிறது. அப்படியே கொடுமைகள் நடந்தாலும் வழக்கு பதிவு செய்வது, கைது செய்வது, முறையாக வழக்கு நடத்தி தண்டனை பெற்றுத் தருவது என்கிற ஏற்பாடு கூட இல்லாமல் இத்தகைய சாதி வெறியர்கள், இத்தகைய வன்கொடுமையில் ஈடுபடக்கூடிய குற்றவாளிகள் சுதந்திரமாக தெரியக்கூடிய நிலைமையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சாதி என்பது ஒழிக்கப்பட வேண்டும் என்று போராடுகிற கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. எல்லோரும் மனிதர்கள், எல்லோரும் சமமானவர்கள் என்கிற நிலைமையை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போராடி கொண்டிருக்கிறது. ஆகவேதான் தீண்டாமை ஒழிப்பு, சாதிய பாகுபாடு, வன்கொடுமைகள் இவற்றுக்கு எதிராக சமரசமற்ற போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாடு முழுவதுமே நடத்தி கொண்டிருக்கிறது. ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை தமிழ்நாடு முழுவதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மக்களை நேரடியாக சந்தித்து உரையாடுவது, அவர்களுடைய கோரிக்கைகளை கேட்பது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்வைக்கக்கூடிய மாற்று கொள்கைகளை மக்களிடையே விளக்குவது, இன்றைக்கு இந்தியா தமிழ்நாடு எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் சம்பந்தமாக மக்களோடு விவாதிப்பது என்கிற நோக்கத்தோடு இந்த மாபெரும் மக்கள் சந்திப்பு இயக்கத்திற்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். பல ஆயிரக்கணக்கான தோழர்கள் தமிழ்நாடு முழுவதும் கிராமங்கள், நகரங்கள் என்ற வித்தியாசம் இல்லாமல் அனைத்து பகுதிகளிலேயும் மக்களை சந்தித்து உரையாட இருக்கிறார்கள். இன்றைக்கு மிக முக்கியமான பிரச்சனையாக மக்கள் எதிர்நோக்கி கொண்டிருப்பது என்பது விண்ணை முட்டும் விலைவாசி என்று சொல்வதை தாண்டி, விண்ணை தாண்டியும் விலைவாசி உயரும் என்கிற அளவுக்கு நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. குறிப்பாக கடந்த 3-4 நாட்களாக சர்க்கரையினுடைய விலை என்பது இதுவரைக்கும் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு கிலோ சர்க்கரை 72 ரூபாய் என்கிற அளவுக்கு உயர்ந்து போயிருக்கு. ஒரு 2-3 நாட்களுக்குள்ளேயே 25 ரூபாய் 30 ரூபாய் கிலோவுக்கு உயர்ந்திருக்கிறது. இதன் விளைவாக இனிப்பு பண்டங்களுடைய விலையும், சின்ன டீ கடையில் உட்பட டீயினுடைய விலை 20 ரூபாய் என்கிற அளவுக்கு உயர்ந்து போயிருக்கிறது. சாதாரணமான மக்கள் டீயும் பண்ணி சாப்பிட்டுட்டு தான் ஒரு கணிசமான பகுதியினர் நாட்களை ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். இப்போ அதற்கே ஒரு பெருந்தொகையை செலவழிக்க வேண்டும் என்கிற நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம், உள்நாட்டு மக்களுடைய சர்க்கரை தேவையை பற்றி கவலைப்படாமல், கணக்கில் கொள்ளாமல், எத்தனால் தயாரிப்புக்காக சர்க்கரை உற்பத்தியில் ஏறத்தாழ 25% ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் திருப்பி விட்டதனுடைய விளைவு இந்த சர்க்கரை தட்டுப்பாட்டுக்கும் அதன் விளைவாக இவர் அபரிமிதமான விலை உயர்வுக்கும் மிக முக்கியமான காரணம். இதை சமாளிப்பதற்கு இப்போது வெளிநாடுகளிலிருந்து சர்க்கரையை இறக்குமதி செய்வது என்று ஒன்றிய அரசாங்கம் முடிவு செய்திருக்கிறது. அதே மாதிரி நாட்டு சர்க்கரையாக இருந்தாலும் சரி, வெள்ளை சர்க்கரையாக இருந்தாலும் சரி, எல்லா சர்க்கரையுடைய விலையும் ஏறி இருக்கிறது. ஏற்கனவே விலைவாசி உயர்வு என்பது பெட்ரோல் டீசல் விலை உயர்வின் காரணமாக எல்லா விதமான பொருட்களுடைய விலையும் ஏறி மக்களால் வாங்க முடியாத ஒரு நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கு. இந்த ஆண்டு எல் நினோ போன்ற காரணங்களினால வேளாண் உற்பத்தியில் ஒரு கடுமையான பாதிப்பு ஏற்பட்டு உணவு தானிய உற்பத்தி என்பது குறைந்து அரிசி உள்ளிட்ட பொருட்களுடைய விலை என்பது கடுமையாக ஏறி இருக்கு. பருப்பு அதே மாதிரி, இது எல்லாம் அன்றாடம் தவிர்க்க முடியாமல் மக்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள். அரிசி, பருப்பு, சர்க்கரை, எண்ணெய், இதையெல்லாம் இல்லாமல் மனிதர்களால் வாழ முடியாது. அப்படிப்பட்ட அத்தியாவசிய பொருட்களுடைய விலை சாதாரணமாக மக்களால் வாங்க முடியாது என்கிற அளவுக்கு உயர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இப்படி ஒரு நிலைமை இருக்கிறத பற்றியே கவலைப்படாத ஒரு அரசாங்கமாகத்தான் மத்திய அரசாங்கம் இருக்கிறது. மாநில அரசாங்கமும் இதை கட்டுப்படுத்துவதற்கான எந்த உருப்படியான நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆகவே உடனடியாக மத்திய மாநில அரசுகள் விலைவாசியை குறைப்பதற்கும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்குமான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும். இல்லையென்றால் ஒரு கணிசமான பகுதி மக்கள் 3 வேளை சாப்பிடுவது என்பது முடியாத ஒரு நிலைமையாக ஏற்படும். ஆகவே இந்த விலைவாசி உயர்வு என்பது இன்றைக்கி மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கலாம். விலைவாசி ஒரு பக்கம் இந்த மாதிரி ஏறிக்கிட்டு இருந்தாலும் மக்களுடைய வருமானம் ஏதாவது அதிகரிக்காதுன்னு பார்த்தா அநேகமாக வருமான அதிகரிப்பு என்பது கிடையாது. அது 8000 10,000ங்கிற அளவு தான் பெரும்பகுதி மக்களுடைய மாத வருமானமாக இருக்கிறது. அதுவும் குறிப்பாக சிறு குறு தொழில்கள் தான் அதிகமான வேலை வாய்ப்பு தமிழ்நாட்டை பொறுத்தவரை. அல்லது முறைசாரா தொழிலாளிகள் என்கிற முறையில் தான் பெரும்பகுதியான தொழிலாளிகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எல்லா நாட்களும் வேலையும் கிடைக்கிறதில்ல. அதனால் மாத ஊதிய உத்தரவாதம் என்கிற ஏற்பாடு இல்லை. மாத ஊதியம் உத்தரவாதம் இருக்கிறதிலே கூட 8000 10,000 12,000 என்பதில் தான் அதிகமான பேர் வேலை செய்கிறார்கள். ஆகவே சில ஆயிரக்கணக்கான பேர் என்பவர்கள் தான் லட்சம் ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குகிறவர்கள் என்கிற நிலைமை என்பது தான் இருக்குது. ஆகவே இப்படி குறைந்த வருமானத்தில் பெரும்பகுதி மக்கள் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இவ்வளவு கடுமையான விலைவாசி உயர்வு என்று சொன்னால் அவர்கள் எப்படி வாழ முடியும்? குழந்தைகளுடைய கல்வி, சுகாதாரம்,
அல்லது குடும்பத்துக்கு தேவையான அவசர செலவுகள், குடும்பத்தில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டது, இப்படி எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா வாழ்வா சாவா என்கிற நிலைமையில தான் மக்களுடைய பெரும்பகுதி மக்களுடைய வாழ்க்கை நிலைமை இருக்கிறது என்பதை நிச்சயமாக உணர முடியும். ஆனால் இவையெல்லாம் தீர்க்க முடியாத விஷயம் கிடையாது. ஆகவே ஒரு குறைந்தபட்சம் மாதம் 26,000 ரூபாய் குறைந்தபட்ச ஊதியமாக தீர்மானிக்க வேண்டும் என்பதை சிஐடி உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் உட்பட பல்வேறு தொழிற்சங்கங்களும் நாடு முழுவதும் தொடர்ந்து பல ஆண்டு காலமாக வற்புறுத்திட்டு வரோம். ஆனால் இந்த குறைந்தபட்ச ஊதியத்தை மாற்றி அமைப்பதற்கு குறைந்தபட்சம் மாதம் 26,000 என்பதை உத்தரவாதப்படுத்தக்கூடிய வகையில் சட்டம் இயற்ற வேண்டிய மத்திய அரசாங்கம் இது பற்றி கவலையே படாமல் காதையே போட்டுக்கொள்ளாமல் அவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே மக்கள் எக்கேடு கெட்டாலும் பரவாயில்லை, நான் எங்களை பொறுத்த வரைக்கும் அதானி அம்பானியினுடைய வளர்ச்சி முன்னேற்றம் அவர்களுக்கு ஏதாவது பாதிப்பு என்றால் நாங்கள் உடனடியாக தலையிடுவோமே தவிர தொழிலாளிகள் விவசாய தொழிலாளிக்கு பாதிப்புன்னு சொன்னால் நாங்கள் அதெல்லாம் கவலைப்பட மாட்டோம் என்கிற அணுகுமுறையைத்தான் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் கடைபிடித்து கொண்டிருக்கிறது. முழுக்க முழுக்க கார்ப்பரேட் ஆதரவு அரசாங்கம். கார்ப்பரேட்டுகளுக்காக நிதி ஒதுக்கீடு செய்வது, கார்ப்பரேட்டுகளுக்காகவே திட்டங்களை தீட்டுவது, கார்ப்பரேட்டுகளுக்காகவே அந்நிய நாடுகளுக்கு சென்று முதலீட்டை ஈர்ப்பது, அந்நிய நாடுகளுக்கு சென்று ஒப்பந்தத்தை போடுவது என்பதைத்தான் முழு நேர தொழிலாக பிரதமர் மோடி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு கடந்த 12 ஆண்டு காலமாக அவர்களுடைய செயல்களை எல்லாம் நாம் பட்டியலிட்டு பார்த்தால் நிச்சயமாக அவர்கள் இந்திய நாட்டு மக்களுக்காக ஆட்சியை நடத்தவில்லை. விரல் விட்டு எண்ணக்கூடிய அதானி அம்பானி போன்ற கார்ப்பரேட் நிறுவனங்களுக்காகவும் இந்திய பெருமுதலாளிகளுக்காக மட்டும்தான் அவர்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ற முடிவுக்குத்தான் நாம் வர முடியும். ஆகவே இப்படி மக்களுக்கு எதிராக அல்லது மக்கள் நலனை பற்றி கவலைப்படாத ஒரு அரசாங்கம் தொடர வேண்டுமா, இத்தகைய ஆட்சியாளர்கள் ஆட்சியிலே நீடிக்க வேண்டுமா என்கிற கேள்வியைத்தான் மக்கள் முன்னால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எழுப்ப விரும்புகிறது. கார்ப்பரேட் ஆதரவு கொள்கைக்கு மாறாக ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை வாழ்க்கையை முன்னிறுத்தி அரசாங்கத்துடைய திட்டங்களும் சட்டங்களும் உருவாக்கப்பட வேண்டும். ஆனால் இவர்கள் கடைபிடிக்கக்கூடிய நவீன தாராளமய பொருளாதார கொள்கையினுடைய விளைவாக இன்றைக்கி இவ்வளவு பெரிய வேலையின்மை, வறுமை, வாழ்வதற்கான பொருத்தமான வீடு இல்லாத நிலைமை, இந்த மாதிரி விலைவாசி உயர்வு, கல்வி, சுகாதாரம் அனைத்தும் தனியார் மயம், நிரந்தரமான வேலைக்கு கூட ஒப்பந்தத்தில் வெளிமுகமை என்கிற பெயரில் ஆட்களை நியமனம் செய்வது போன்றவற்றின் காரணமாக ஒரு நிச்சயமற்ற வாழ்க்கை என்ற நிலைமைக்கு மக்கள் ஆளாகி இருக்கிறார்கள். ஆகவே இந்த நவீன தாராளமய கொள்கையை முறியடிப்பது என்பதுதான் இந்தியாவுடைய பெரும்பகுதி மக்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரே வழி. ஆகவே இந்த பொருளாதார கொள்கையில் மாற்றம் என்பது ஏற்பட வேண்டும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வற்புறுத்த விரும்புது. அதே மாதிரி பொதுவான மக்களுக்கு இத்தகைய நிலைமைகள் இருந்தாலும் பட்டியல் சாதி பழங்குடி மக்கள் இதிலிருந்து இன்னும் வேறு பல பிரச்சனைகளை எதிர்நோக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். குறிப்பாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் மேகமலையில் வசிக்கக்கூடிய மக்களை வெளியேற்ற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு அந்த மாவட்டமே பெரிய பதற்றத்தில் இருக்கிறது. முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்று சொல்கிற மாதிரி உச்சநீதிமன்றம் ஆரம்பத்திலிருந்து மேகமலை சம்பந்தமான வழக்கை தவறான கோணத்திலே அணுகி கொண்டிருக்கிறது. அங்கே வாழ்றவங்க பூராவுமே ஆக்கிரமிப்பாளர்கள் என்கிற கருத்து தளத்திலேயே அவர்கள் வழக்கை விசாரிக்கிற காரணத்தினால்தான் இப்படி ஒரு தவறான தீர்ப்பை வழங்க வேண்டிய நிலைமைக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஆளாகி இருக்கிறார்கள். அந்த மக்கள் 100 ஆண்டுகளுக்கு மேலாக அங்கு வாழக்கூடியவர்கள். அது ஏற்கனவே ஜமீன்தாருக்கு சொந்தமாக இருந்த நிலம், காலங்காலமாக அது வனத்துறைக்கு சொந்தமான நிலமாக இருந்ததில்லை. புலிகள் சரணாலயமாக 2009ஆம் ஆண்டு தான் அறிவிக்கப்பட்டது. என்னமோ 100 வருஷமாக அது ஃபாரஸ்டாக இருந்த மாதிரியும் ஃபாரஸ்ட்டில் போய் இவங்க பூரா ஆக்கிரமிச்சுக்கிட்ட மாதிரியே எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீதிபதிகள் உட்பட அப்படிதான் சொல்கிறாங்க. மிக மிக தவறான தகவல் அது. ஜமீன் கையிலிருந்து ஜமீன் காலத்திலிருந்தே மக்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஜமீன் காலத்திலிருந்தே அங்கே மக்கள் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். 2009ஆம் ஆண்டு தான் அது புலிகள் சரணாலயமாக மாற்றப்பட்டது என்று சொன்னால் அதற்கு முன்பாக இருந்த மக்கள் எப்படி ஆக்கிரமிப்பாளர்கள் என்று அவர்களை சொல்ல முடியும்? 2009க்கு பிறகு அல்லது வன உரிமை சட்டம் 2006 அமலுக்கு வந்ததற்கு பிறகு யாராவது அங்கே போய் புதுசாக நிலத்தை ஆக்கிரமிச்சிருந்தானா, வன நிலத்தை ஆக்கிரமிச்சிருந்தா அவங்களை ஆக்கிரமிப்பாளர்னு சொல்றதுல நியாயம் இருக்கு. இவர்களை எப்படி 100 ஆண்டுகளாக வசிப்பவர்களை எப்படி ஆக்கிரமிப்பாளர்கள் என்று சொல்ல முடியும்? அதில் இன்னும் கொடுமை என்னன்னா 118 அங்கே வாழக்கூடியவர்கள் 118 பேர் அரசாங்கத்துடைய பல்வேறு துறைகளில், காவல்துறையில், ரயில்வேயில், தபால் துறையில், சத்துறவில், வனத்துறையில், இப்படி பல்வேறு துறைகளில் வேலை பார்க்குறாங்க. அவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டன் முப்பாட்டன் காலத்திலேருந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே அவர்கள் பூரா இந்த அரசு ஊழியர்கள் பூரா ஏதோ புதுசாக போய் நிலத்தை சுத்தப்படுத்தி ஆக்கிரமித்து விவசாயம் பண்ணுற மாதிரி நீ பூரா அரசாங்க நிலத்தை ஆக்கிரமிச்சிருக்க, ஆகவே நீ நிலத்தை விட்டு காலி பண்ணு, இல்லைன்னா வேலையை விட்டுட்டு போ அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்றது. இந்த மாதிரி ஒரு அநியாயத்தை உலகத்தில் எங்கேயாவது கேட்க முடியுமா? இப்படி ஒரு தீர்ப்பை எந்த நீதிபதிகளாவது சொல்லி இதுவரைக்கும் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமா? எங்கள் அப்பா அம்மா அங்கே விவசாயம் பண்ணதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? ரெண்டாவது எங்கள் அப்பா அம்மா அல்லது தாத்தா
அவங்க விவசாயம் பண்ணாலும் அவங்களுக்கு பட்டா கொடுக்காததுக்கு யார் பொறுப்பு? ரெண்டாவது, அவங்க அங்கே விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும் இப்போது அரசு ஊழியராக இருப்பவர்கள்? ஆகவே இப்படி பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இரண்டு பக்கமும் குதிரைக்கு லாயம் கட்டினது மாதிரி ஒரே கோணத்தில் இந்த வழக்கை நீதிமன்றம் கையாண்டிருக்கிறது. வன உரிமை சட்டம் 2006 அமலுக்கு வந்ததற்கு பிறகு ஆதிவாசி மக்கள் 2005 டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி அன்றைய தேதி வரைக்கும் யாரா இருந்தாங்களோ அவங்க இருக்கிற இடம், விவசாயம் பண்ண இடம், அது எல்லாமே அவர்களுக்கு சொந்தம் என்பதுதான் சட்டம். பழங்குடியினர் அல்லாதவர், மற்ற சமூகத்தை சார்ந்தவர்கள் வனத்தை சார்ந்து வாழக்கூடியவர்களாக இருந்தால் அவர்கள் 3 தலைமுறையாக அங்கே வசித்திருக்க வேண்டும். இதுதான் சட்டம் சொல்லுது. அப்படின்னா அதை பற்றிய ஆய்வோ கள ஆய்வோ கணக்கெடுப்போ எதுவுமே செய்யாமல் இவங்க எல்லாருமே ஆக்கிரமிப்பாளர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை சொல்லி அங்கே ஒரே பதட்டமாக இருக்குது. இந்த வன உரிமை சட்டத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அது ஏற்கனவே இந்த அதிமுக அரசாங்கமாக இருந்தாலும் சரி, திமுக அரசாங்கமாக இருந்தாலும் சரி, உரிய முறையில் இந்த சட்டத்தை அவர்கள் நடைமுறைப்படுத்தவில்லை. தமிழ்நாடு முழுவதும் இந்த சட்டத்தை கடந்த 20 ஆண்டு காலத்தில் முறையாக அமுல்படுத்தி இருந்தால் பல லட்சக்கணக்கான வனத்தை சார்ந்து வாழக்கூடிய மக்களுக்கு பட்டா வழங்கியிருக்க முடியும், நிலப்பட்டாவும் வழங்கியிருக்க முடியும், குடிப்பட்டாவும் வழங்கியிருக்க முடியும், வன உரிமையும் வழங்கியிருக்க முடியும். ஆனால் அதில் கொஞ்சம் கூட அவர்கள் அக்கறையை எடுத்துக்கொள்ளவில்லை. அதன் விளைவாகத்தான் இவ்வளவு பெரிய நெருக்கடியை இன்றைக்கு மேகமலை மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாளைக்கு மற்ற மலைகளில் வசிக்கக்கூடிய மக்களுக்கும் அப்படி ஒரு நிலைமை என்பது ஏற்படலாம். ஆகவே இப்போது வந்திருக்கக்கூடிய தாவேக அரசாவது பழங்குடியினருக்கான அல்லது வனத்தை சார்ந்து வாழக்கூடிய மக்களுக்கு நில உரிமையும் வன உரிமையும் வழங்க வகை செய்யக்கூடிய வன உரிமை சட்டம் 2006 முழுமையாக அமுல்படுத்துவதற்குரிய ஒரு தீவிரமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த பிரச்சார இயக்கத்தின் வழியாக நாங்கள் வற்புறுத்த விரும்புகிறோம். அதே மாதிரி பட்டியல் சாதி மக்களை பொறுத்தவரை வேலைவாய்ப்பு, இடஒதுக்கீடு என்பதெல்லாம் சட்டத்தில் இருந்தாலும் இன்னைக்கு இடஒதுக்கீட்டுக்கு எதிரான போராட்டத்தை தைரியமாக டெல்லியிலே நடத்துகிறார்கள். இடஒதுக்கீடு என்பது இந்திய அரசியல் சாசனம் வழங்கி இருக்கக்கூடிய அடிப்படை உரிமை. பட்டியல் சாதி மக்கள், பழங்குடி மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு என்பது வழங்கப்பட்டிருக்கிறதே தவிர யாருடைய கருணையினாலோ ஆசையினாலோ கிடையாது. ஆனால் அரசியல் சட்டத்துக்கு விரோதமான ஒரு கோரிக்கையை முன்வைத்து அங்கு ஒரு கூட்டம் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. இரண்டாவது, இந்த சட்டம் அமுலில் இருந்தாலும் பெரும்பகுதியான மத்திய அரசு, மாநில அரசு, பொதுத்துறை நிறுவனங்களில் பல லட்சக்கணக்கான இடங்கள் காலி பணியிடங்களாக வைக்கப்பட்டிருக்கிறது. இடஒதுக்கீடு சட்டம் இருந்து என்ன பிரயோஜனம்? காலி பணியிடங்களை நிரப்பினா தானே அவங்களுக்கு வேலை கிடைக்கும். அதே மாதிரி புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குறதே இல்லை. இருக்கிற பொதுத்துறை நிறுவனங்களையும் தனியாரிடம் விட்டு அங்கேயும் இந்த இடஒதுக்கீடு என்பது நடைமுறையில் இல்லாத ஒரு நிலைமையை ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஆகவே இடஒதுக்கீடு சட்டம் ஏட்டிலே இருக்கிறதே தவிர நடைமுறையில் இந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பை, பட்டியல் சாதி பழங்குடி மக்களுக்கு, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கக்கூடிய வகையில் ஆட்சியாளர்களுடைய அணுகுமுறையோ கொள்கையோ இல்லை. இதன் விளைவாக கடுமையான பாதிப்புக்கு இந்த தலைமுறைகள் உள்ளாகி இருக்கிறது. ஆகவே இதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து காலி பணியிடங்களை நிரப்புவதன் மூலமாக மத்திய அரசு, மாநில அரசு அனைத்திலும் காலி பணியிடங்களை நிரப்புவதன் மூலமாக பல லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பை வழங்க முடியும். அதை செய்வதற்கு ஆட்சியாளர்கள் முன்வர வேண்டும். மாறாக அரசுடைய செலவை குறைக்கிறோம் என்கிற பெயரில் நிரந்தர பணியிடங்களுக்கு கூட ஒப்பந்தம், வெளிமுகமை, மிக குறைவான கூலிக்கு அரசு வேலையை ஒப்படைப்பது என்கிற ஒரு தவறான கொள்கையை மத்திய அரசு, மாநில அரசு ரெண்டுமே கடைபிடிப்பது. இது இந்திய நாட்டு இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பில் மண்ணள்ளி போடுகிற ஒரு காரியத்தை ஆட்சியாளர்கள் செய்கிறார்கள். அதே மாதிரி இன்றைக்கு பட்டியல் சாதி மக்கள் சாதிய வன்கொடுமைகள், தீண்டாமை கொடுமைகள், சாதி ஆணவ கொலைகள் போன்ற கொடுமைகளுக்கு நாடு முழுவதும் உள்ளாக்கப்படுகிறார்கள். குறிப்பாக பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் பட்டியல் சாதி மக்களுக்கு எதிரான கொடுமைகள் என்பது எல்லையில்லாமல் சென்று கொண்டிருக்கிறது. அப்படியே கொடுமைகள் நடந்தாலும் வழக்கு பதிவு செய்வது, கைது செய்வது, முறையாக வழக்கு நடத்தி தண்டனை பெற்றுத் தருவது என்கிற ஏற்பாடு கூட இல்லாமல் இத்தகைய சாதி வெறியர்கள், இத்தகைய வன்கொடுமையில் ஈடுபடக்கூடிய குற்றவாளிகள் சுதந்திரமாக தெரியக்கூடிய நிலைமையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டிலேயும் சமூக சீர்திருத்த இயக்கம் வலுவாக செயல்பட்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலும் இன்றைக்கும் சாதி ஆணவ கொலை, தீண்டாமை கொடுமை, சாதிய பாகுபாடு என்பது தொடர்ந்து நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும். இத்தகைய கொடுமையில் ஈடுபடக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சட்டப்படி அவர்கள் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் என்கிற நிலைமையை ஏற்படுத்தணும். ஒரு சமத்துவ சமுதாயத்தை உருவாக்கணும். சாதிய பாகுபாடு என்பது முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும். சாதி என்பது ஒழிக்கப்பட வேண்டும் என்று போராடுகிற கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. எல்லோரும் மனிதர்கள், எல்லோரும் சமமானவர்கள் என்கிற நிலைமையை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போராடி கொண்டிருக்கிறது. ஆகவே தான் தீண்டாமை ஒழிப்பு, சாதிய பாகுபாடு, வன்கொடுமைகள் இவற்றுக்கு எதிராக சமரசமற்ற போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி
தமிழ்நாடு முழுவதுமே நடத்தி கொண்டிருக்கிறது. இப்படி எண்ணற்ற பிரச்சனைகளை முன்வைத்துத்தான் மக்கள் மத்தியிலே நேரடியாக சென்று அவர்களுடன் உரையாடுவது, அவர்கள் சொல்வதை கேட்பது, அதற்கான உரிய விளக்கத்தை, பதிலை நம்முடைய தோழர்கள் மக்கள் ஏற்கத்தக்க வகையில் எடுத்துச் சொல்வது, இதன் மூலமாக மக்கள் இன்றைக்கு உள்ளூர் அளவில் எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய ஸ்தல பிரச்சனைகள் சம்பந்தமாக அறிவதும், அதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த கட்டமாக உள்ளூர் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான அடுத்த கட்ட போராட்ட நடவடிக்கையை மேற்கொள்வதற்கும் ஒரு வாய்ப்பாக அமையும். அந்த வகையில் இந்த மாபெரும் மக்கள் சந்திப்பு இயக்கத்தை மகத்தான முறையில் வெற்றி பெற செய்வதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அனைத்து உறுப்பினர்களும் தங்களை இதில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அனைத்து உறுப்பினர்களும் இந்த பணியில் ஈடுபடுவதற்கான தயாரிப்புகளை, முயற்சிகளை கட்சியினுடைய அனைத்து மட்ட கமிட்டிகளும் எடுப்பதன் மூலமாக ஒரு 5-6 நாட்களில் பல லட்சக்கணக்கான மக்களை சந்திக்கிற ஒரு வெற்றிகரமான இயக்கமாக இது அமைவதற்கு தோழர்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.